என் பேர் பிரகாஷ். நான் பூந்தமல்லியிலேருந்து வரேன். அப்பா நேம் வந்து ஜே பிரபுதாஸ். அப்பாவுக்கு இந்த மாதிரி வந்து கேன்சர் இருக்கிறதுனால அப்போ இங்கே இந்த டாக்டர் வந்து நான் சஜஷன் பண்ணலாம் இங்கே வந்திருக்கேன். இப்போ வந்து அவரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப கண்டிஷனில் தான் இருக்காங்க. இப்போ எங்களுக்கு வந்து இதுதான் லாஸ்ட் சான்ஸ்ன்ற மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போ இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இங்கே குணமாகுன்ற ஒரு நம்பிக்கையில் இங்கே வந்துருக்கோம். குணமாகும், ஃபுல் 100% கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறோம். இப்போ இன்னிலேருந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கடவுளை புண்ணியத்தில் ஹாஸ்பிட்டலோட இதில் டாக்டரோட அட்வைஸில் நெக்ஸ்ட் அவர் டேப்லெட் எல்லாம் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கண்டிப்பாக கடவுளுக்கு கிருபையில் அவர் குணமாகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவருக்கு வந்து ஒரு த்ரீ மந்த் பிஃபோராக வந்தது அவருக்கு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் பைல்ஸ்க்காக தான் போனோம். பட் அங்கே போன பிறகு தான் வந்து தெரிஞ்சது இதுக்காக இது பிரச்சனை இருக்கிறது. அப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோம். பட் ஆனால் வந்து ஆப்ரேஷன் பண்ண 75% தான் வந்து எங்களால் சொல்ல முடியாது. 25% தான் எங்களால் காப்பாற்ற முடியும். 75% காப்பாற்ற முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பாசிபிள் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணேன், அதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு நான் வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் சிஸ்டர்லாம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. அங்கேருந்து இப்போ இங்கே வந்திருக்கேன். 20 இயர்ஸாக ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலயமா வந்ததுன்னு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பிரச்சனை வரதுக்கு முன்னாடி வந்து அது நார்மலாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். பட் ஆனால் ரொம்ப ஸ்கிப் பண்ணுவார். நைட்டில் சாப்பிட்றது இல்லை, ரொம்ப ஸ்கிப் பண்ணுவார். டைமிங் கிடையாது, கரெக்ட் டைம் சாப்பிட்றது இல்லை, இது பண்ணுறது இல்லை. அதுவே மோஸ்ட்லி வந்து அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுவாக தான் இருக்கும். இப்போது சாப்பாடு ரொம்ப 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 குறைஞ்சிடுச்சு. ஒரு பவுலில் சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பிட்றாங்க. இப்போ அதே சாப்பிட்டாலும் கூட உடனே மோஷன் போயிடுறாங்க. உடம்புல தங்குறது கிடையாது. அதனாலேயே ரொம்ப இதுவாக தான் இருக்குது. நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம். பட் ஆனால் வந்து எங்களால் காப்பாற்றுறதுக்கு சான்ஸ் வந்து 90% ரொம்ப கம்மி தான். நீங்கள் சொன்னால் நாங்கள் பண்ணுறோம், இல்லைன்னா நாங்கள் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்லும்போது நான் வந்து திருப்பியும் இல்லை டாக்டர் நான் டிஸ்சார்ஜ் பண்ணி நான் கூட்டிகிட்டு போயிடுறேன், எனக்கு டேப்லெட்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் இங்கே வந்து இப்போ இனிமேல் தான் வந்து நார்மல் ஃபுட்டு, புளி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தயிர் வந்து வீட்டில் செஞ்சு தான் சாப்பிடணும், நான்வெஜ் எடுத்துக்கூடாது, ப்ராப்பராக கரெக்ட் டைம் சாப்பிட்ணும், டேப்லெட் யூஸ் பண்ணணும். வணக்கம், ஐம் டாக்டர் அஸ்வின் ஃப்ரம் புனஜன் ஆயுர்வேதா, சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேஷண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பிரபுதாஸ். ஸோ இவர் வந்து பூந்தமல்லியிலேருந்து வந்திருந்தார் இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு. யூஸ் டயக்னஸ்ட் வித் பேன்க்ரியாட்டிக் கேன்சர். ஸோ அப்புறம் என்ன பண்ணலான்னு அவருக்கு வந்து தெரியாமல் ஒரு 4-5 ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. சர்ஜரி வந்து ஆஃப் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இஸ் அ ஹார்ட் பேஷண்ட் ஆஸ் வெல். ஸோ அவரோட இஎஃப்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்ஜரி பண்ண முடியாது, கீமோவும் அவருக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு உங்கள் லெவல்ஸ்லாம் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன் மெடிக்கேஷன்ஸை. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் விசிட் அவங்களுக்கு. இப்போ மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 45 days கழிச்சு திருப்பி வீல் கம் அப் வித் த நெக்ஸ்ட் அப்டேட். ஓகே, தேங்க்யூ.